ஹலோ மக்களே, குட் மார்னிங். ஸோ டெய்லி காலையில் தூங்கி எழுந்திரிச்சோடனே ஒரு ஆம்லா ஜூஸ் நான் போட்டுருவேன். அது அப்படியே பழக்கமாயிடுச்சு. ஸோ ஒரு ஆம்லா எடுத்துப்பேன் அப்படியே முழுசாக. கொஞ்சோண்டு புதினா இருக்குது, அதுவும் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சி ஆட் பண்ணுவோம் அதில் மெயினாக. அப்புறம் அது காட்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் நான் ஒரு ஆஃப் பச்சை மிளகா ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி போட்டுக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ சின்னதாக கட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அது நல்லா இதாகும், கிரைன் ஆகும். வேற ஒரு கத்தி இருக்குங்க, காணோம். காலையில் யாராருக்கெல்லாம் இந்த மாதிரி எல்லாரும் அழகாக டீ குடிப்பாங்க. நான் இது குடிச்சிட்டு இருக்கேன். எங்கள் ஊருக்கு போனேன் அப்படின்னா நானும் டீ காஃபி இதுதான் குடிப்பேன். எங்கள் ஊரில் இதெல்லாம் கிடைக்கும், ஆனால் இதெல்லாம் பண்ண மாட்டேன். இங்கே சென்னையில் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி வேலைலாம் கொஞ்சம் ஹெல்த்தியாக தான் சாப்பிட்லாம், பெட்டராக கொஞ்சம் ஹெல்த்தை நல்லா வச்சுக்கலாம் அப்படின்னு தோணும். அங்கே இருந்தேன் அப்படின்னா ஃபுல் சாப்பாடு தான். அதுவும் எங்கள் அப்பா எல்லாத்தையும் சாப்பிட சொல்லுவார். அது சாப்பிடாத இது சாப்பிடாத அப்படின்னு ஒரு லிமிட்டே கிடையாது எங்கள் அப்பாட்ட. எல்லாமே சாப்பிடு, நல்லா இருக்கு அப்படிம்பார். ஸோ நான் இங்கே தோல் உரிச்சு வச்சுட்டேன். நீங்கள் அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுங்க தான். எல்லாத்தையும் நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டால் தான் அது மசியும், இல்லைன்னா மசியாது. அப்படியே பீஸ் பீஸாக இருக்கும். பச்சை மிளகாயும் இந்த எண்ணெய் கட் பண்ணலாம். ரொம்பலாம் பச்சை மிளகா போட்டுறாதீங்க, ஆல்ரெடி இஞ்சி போட்டுறதுனால காரமாக இருக்கும். ஸோ ஐ யூஸ்டு ஆஃப் பச்சை மிளகா ஒன்லி. ஸோ அப்படியே இந்த புதினா வாஷ் பண்ணிக்கலாம். இந்த இலை எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம் சின்னதாக. நான் எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணிடுவேன், அதனால் அசடு இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. நான் அப்படியே இலையை கட் பண்ணாமல் இது மட்டும் கட் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் அப்படியே ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணுறதுனால அது பெருசாக எனக்கு இதாகாது. ஸோ ஒரு கிளாஸ் தண்ணி அப்படி பிடிச்சி ஊற்றிடலாம். இதை மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு வந்துடலாம் வாங்க. என்னன்னு தெரியல, தலைவர் தம் கட்டுறாரு, உள்ள எதுவும் பல்கா போடலையே. என்னன்னு தெரியல, ட்ரெயினில் ஆன மாதிரி தெரில. ஒரு நிமிஷம் இருங்க, செக் பண்ணி பார்ப்போம். அப்படியே இருக்கு. ரைட், என்னன்னு தெரில, மிக்சிலேருந்து லைட்டாக புகை வருது. காயில் தமிழ் டெமில் போல்ட்டுக்கு பார்க்கலாம். பட் ஆனால் நான் ஓரளவுக்கு அரைச்சிட்டேன். இதை அப்படியே ஃபில்டர் பண்ணாமல் அப்படியே கூட சாப்பிட்லாம். இதில் இந்த புதினா தலையை மட்டும் அப்படியே எடுத்துடலாம். எடுத்தோம்னா பியூர் வாட்டர் தான் இருக்குது, ஸோ பிரச்சனை இல்லை. இதை அப்படியே உரமா வச்சுட்டு நான் யூஸ்
சியா சீட்ஸா, அது வந்து ரெகுலராக எடுத்துருப்பேன். அது ப்ளஸ் கருப்பு திராட்சை, ஏன்னா அந்த இது ஜெல்லி அது நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஸோ கருப்பு திராட்சை, அந்த சியா சீட்ஸு, அப்புறம் ஜெல்லி. ஸோ இது ரெண்டுமே வந்து மார்னிங் வந்து ப்ரஷ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இதுதான் எடுத்துப்பேன். இது வந்து ஒரு லிக்விடல் மாதிரி நல்லாயிருக்கும். இது நிறைய பெனிஃபிட் சொல்கிறாங்க. ஹேருக்கெலாம் நல்லது, ஹெல்த்தை வந்து கிளியராக வச்சுக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. எனிவே குட். நிறைய பார்த்து தான் எடுக்கிறேன். காலையில் இது 2 மட்டும் எடுத்துக்கோங்க. இதில் ஆக்சுவலி பார்த்தா மேலே அப்படி தெரியுது, உங்களுக்கு கீழே பாருங்கள் வாட்டர் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை அப்படியே ஃபில்டர் பண்ணிட்டு சாப்பிட்லாம்.